ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என் பேரை சொல்லிட்டு இந்த மூன்றில் ஒன்றையும் தொட்டு விட்டாய். நீ தொட்டது எதுவோ அதுவே உன் கைகளில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த கருப்பசாமி ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாராலும் சந்தோஷமாக இருந்துட முடியாது. என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கவும் முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் பொறுமையாக, அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருப்பதென்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கலையை வேறு யாரும் உனக்கு கற்றுக்க முடியாது. நீயும் போய் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. அடுத்தவங்களாலையும் உனக்கு கற்றுத்தர முடியாத விஷயம். நீயே தான் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒரு சில மனிதர்களை பார்த்து கற்றுக்கணும். உன் குடும்பத்தில் இருக்கவங்களோ அல்லது நீ பார்க்குற சில வயதான மனிதர்களோ நல்லா உற்று கவனிச்சினா அவங்க எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. சரி சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு அடுத்ததை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மனசில் எப்போவுமே ஒரு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் அவங்க கூடவே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதை எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்து அந்த வித்தையை நீ கற்றுக்க தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்படாத. யாரையும் நீ அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டாம் என்று செல்லவே. ஏன்னா நீ யார் மீதாவது அதிக அன்பு வச்சு, பாசம் வச்சு, நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ வலியும் வேதனையும் வருத்தமும் எந்த அளவுக்கு படுவேன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் எப்போதுமே நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ யாரையும் முழுவதுமாக நம்ப வேணான்னு. ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படிலாம் வாழணும்னு இந்த உலகம் 1000 சொல்லும். அதாவது நீ உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு 1000 விஷயங்கள் சொல்வாங்களே தவிர ஓ மனசில் நீ என்ன நினைக்கிறன்னு யாரும் உன்கிட்ட வந்து கருத்து கேட்க மாட்டாங்க. நீ யாருக்கும் உன்னை பற்றி எந்த விளக்கமும் சொல்லவும் வேணாம். நீ என்ன நினைக்கிறன்றத கருத்து தெரிவிக்கவும் வேணாம். நீயாக ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓ மனசாட்சிக்கு உண்மையாக, ஒழுக்கமாக, சரியாக இருந்தால் மட்டும் போதும். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது, வலியும் வேதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவங்களும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ பழகு. இந்த உலகத்தில் எல்லார் மீதும் நீ அன்பு காட்டணுமே தவிர அடுத்தவங்க குறையையும் குற்றத்தையும் கண்டுபிடிச்சு சும்மா கோளாறு சொல்லிக்கிட்டே வாழாதே என் செல்லமி. ஏன்னா அடுத்தவங்க குணத்தை, அடுத்தவங்க குற்றத்தை பார்க்குற மனிதர்கள் ஒருபோதும் தவறு என்ன, தான் செய்கிற தப்பு என்னன்றதை பார்க்க மாட்டாங்க. இதுவே நல்லவங்களாக இருந்தால் அடுத்தவங்க செய்கிற தப்பை உற்று கவனிக்கவும் அவங்க குறைகளை கண்டுபிடிச்சு கோளாறு சொல்லவும் மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் யாரையும் குற்றம் குறை சொல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சரி தவறை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒழுங்காக வாழ பழகு. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ அன்பாக இருக்கிறியாங்கிறத விட உண்மையாக இருக்கிறியாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் யார் வேணும்னாலும் அன்பாக இருக்கிறது போல நடந்துக்க முடியும். ஆனால் உண்மையாக இருப்பது என்பது அபூர்வமான விஷயம். உண்மைதான் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். உண்மைதான் அதிக ஆழமான விஷயமாகவும் இருக்கும். நீ எப்போவுமே உனக்கு பிடிச்சவங்க கிட்டையும் உன்னை பிடித்த மனிதர்களிடமும் உண்மையாக நடந்து கொள்ள முயற்சி செய். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது. உணர்வுகளை புரிஞ்சிக்காம நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியாம உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நீ எதையுமே கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேணாம். வாழ்க்கையில் தடமாறும் போதும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே சில காலம்தான். எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வருவதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. ஒரு மனிதன் அடுத்தவங்களை குறை சொல்லி தான் எல்லாத்துலையும் சரியா இருக்கேன்ற மாதிரி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறானா அவன் வாழ்க்கை நிம்மதியாக, அமைதியாகவோ மனநிறைவானதாகவோ இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் பெருசாக பேசணும், பெருமையாக பேசணும்னு நினச்சி அடுத்தவனை மட்டம் தட்டுறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அடுத்தவனை குறை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் அவர்களுள் ஒருவனாக மாறி போகாம எல்லாரையுமே உயர்வாக நின. உன்னையும் மற்றவர்களையும் சரிக்கு சமானமாக நின. எதையாவது ரொம்ப யோசிச்சின்னா முதல்ல மனசு வலிக்கும், அப்புறம் தலை வலிக்கும், அப்புறம் உன் உடம்பே உனக்கு வலியாகவும் பாரமாகவும் தோண ஆரம்பிச்சிடும். அதனால எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காம மனுஷங்களையும் அவங்க வாழ்கிற விதத்தையும் அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எப்போவுமே அடுத்தவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு கொள்ள வேண்டாம். உன்னை விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான ஆளாக இந்த பூமியில் நான் பிறக்க வச்சிருக்கேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக உன்னை விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக நினச்சி வாழ பழகு. பணத்தை சேமிப்பது மட்டும் சேமிப்பு கிடையாது. பணம் கொடுத்து வாங்கின பொருட்களை வீணடிக்காமல் பத்திரமாக பாதுகாப்பதும் கூட சேமிப்பு தாங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ.